இன்னைக்கு அகத்தியர் ஐயா உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதாவது ஒரு குருவோடைய அருள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதாவது காடு மலை அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் வந்து ஒரு தவம் இருக்கணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தெய்வத்தை வந்து நீங்கள் அனுதினமும் வந்து பூஜித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குருவருளும் திருவருளும் சேரும். அதாவது மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக கூட மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு குருஸ்தானத்தை நீங்கள் பின்னாடி வாழ்க்கையில் அடையிறதுக்கு கூட நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்ட பிறந்தவர். உங்களை வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க, நீங்களாம் அவங்கள தேடி போகல, அவங்க தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே.